ஸோ இப்போ உங்களுக்கு பேசிக் கொரீஸ் இதில் ரன் பண்ண தெரியும். எப்படி வந்து சேவ், அப்டேட், டெலீட் அண்ட் கெட் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஹைபர்நெட்டில். ஸோ இப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்த வரைக்கும் என்னன்னா, நீங்கள் கொரி வந்து ஒரு லைன் கூட எழுதலை. ஸோ இது எல்லாமே ஜாவா ஃபங்க்ஷன்ஸ் தான். ஸோ ஜாவா ஃபங்க்ஷன்ஸ் வச்சு எல்லாமே ஒர்க் ஆயிடும். இப்போ நீங்கள் கொரி எழுதணுங்கிற சுச்சுவேஷன் வரும்போது அதையுமே ஜாவா ஃபங்க்ஷனாகவே கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள், ஓகே, இது ஒரு சிம்பிள் கொரி நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எப்போவுமே செஷன் ஃபேக்டரி வருது, செஷன் வருது. இப்போ இந்த செஷன்ல வந்து நம்ம இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருக்கோம்னா, சேவ், அப்டேட், டெலீட் இதெல்லாம் யூஸ் பண்ற மாதிரி கிரியேட் கிரைட்டீரியான்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது ஆக்சுவலி கொரி ஃபார்மேஷனுக்கு வந்து மொத்தம் 3 ஃபார்மேட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் கிரைட்டீரியான்னு ஒன்று இருக்கும். இன்னொன்று வந்து கிரியேட் கொரின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று வந்து கிரியேட் எஸ்கியூஎல் கொரின்னு ஒன்று இருக்கும். இது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்பவுமே என்ன சொல்லுவோம்னா, இது வந்து கிரியேட் கிரைட்டீரியாவே யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி இது அப்படியே ஜாவா மெத்தட்ஸ் வச்சே பண்ணியிருப்பாங்க. கிரியேட் கொரி வந்து எப்படி இருக்கும்னா, இது வந்து ஒரு ஹெச்கியூஎல் கொரின்னு சொல்லுவாங்க. ஹைபர்நெட் கொரி லாங்குவேஜ் சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு எஸ்கியூஎல் கொரி மாதிரியே இருக்கும். பட் ஆனால் ஹைபர்நெட்டுக்குன்னு தனி ஃபார்மேட் இருக்கும். கிரியேட் எஸ்கியூஎல் கொரி வந்து எதுக்காக கொடுத்துருப்பாங்கன்னா, பேக்வர்ட் காம்பேட்டிபிலிட்டிக்காக. அதாவது ஒரு பழைய எஸ்கியூஎல் கொரி உங்கள்கிட்ட இருக்குது. அந்த எஸ்கியூஎல் கொரி அப்படியே ரன் பண்ணா போதும். எனக்கு இது ஹைபர்நெட்ல இது பண்ண வேண்டாம். ஸோ பழைய ஒரு எஸ்கியூஎல் கொரி ஏதாவது ஜாயின் கொரி, சப் கொரி ஏதோ ஒரு பெரிய கொரியா இருக்கும். அதை அப்படியே ரன் பண்ணா போதும்னா, நீங்க அந்த கொரி அப்படியே வந்து பேக்வர்ட் காம்பேட்டிபிலிட்டியோட சப்போர்ட் பண்றதுக்காக தான் அந்த கிரியேட் எஸ்கியூஎல் கொரி. ஸோ இது ரெக்கமெண்டட் கிடையாது. வேற வழி இல்லைன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கிரியேட் கிரைட்டீரியான் கிரியேட் கொரி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதில் நான் கிரியேட் கிரைட்டீரியா வச்சு நான் பார்க்கணும்னா அப்படியே ஜாவா மெத்தட்ஸ் இருக்கும். இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்க ஒவ்வொரு கொரி எழுதும் போதும் கிரியேட் கிரைட்டீரியாவுக்குள்ள ஃபர்ஸ்ட் அது எந்த டேபிளுக்கு போகணும் அந்த கிளாஸை கொடுத்துருங்க. இதை கொடுத்தாலே அது வந்து என்ன பண்ணிடும்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ங்கிறத ஃபார்ம் பண்ணிடும். அடுத்தது அந்த கிரைட்டீரியா ஆப்ஜெக்ட்ல ஆடுங்கிற ஒரு மெத்தடுக்குள்ள ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதில் பண்ணணும்? ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து எனக்கு ஒரு ஈக்குவல் கொரி வேணும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் டாட் வச்சிங்கன்னா நிறைய கொரிஸ் இதில் இருக்கும். பிட்வீன் கொரி, லைக் கொரி, இன் கொரி, இந்த மாதிரி நிறைய கொரிஸ் இருக்கு. பட் இப்போதைக்கு அது ஈக்குவல் கொரி மட்டும் நான் காட்டுறேன். ஈக்குவல் கொரியில உங்களோட ஃபீல்டு நேம், அதில் என்ன வேல்யூ இதை கொடுக்குறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கொரி எப்படி ஃபார்ம் ஆகும்? செலக்ட் ஃபார்ம் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ஃபர்ஸ்ட் யூசர் நேம் ஈக்குவல் டு இதில் கொடுக்குற வேல்யூ அண்ட் பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு இது. அவ்வளோதான். அதுமாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கொரியை ரன் பண்ணுறதுக்கு வந்து அந்த கிரைட்டீரியாவில் ஒரு மெத்தட் இருக்குது. ஆக்சுவலி 2 மெத்தட் இருக்கும். ஒன்று வந்து லிஸ்ட்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று யூனிக் ரிசல்ட். யூனிக் ரிசல்ட் என்ன பண்ணணும்னா அந்த கொரியை ரன் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரே ஒரு ரிசல்ட்டை மட்டும் எடுத்துட்டு வரும். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா யூசர் நேம் வச்சு எடுக்கும்போது, யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு எடுக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட் தான் அவுட்புட்டாக வரும். அதுவே ஒரு ரிசல்ட் தான் வரும்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த யூனிக் ரிசல்ட்டை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் ஒரே ஒரு டேட்டா மட்டும் எடுத்துட்டு வந்து யூசர் ஆப்ஜெக்ட் கொடுத்துரும். இது வந்து ஒரு சிம்பிள் கொரி, ஆண்ட் கொரி வச்சு ஃபார்ம் பண்ணுறது. இதுல நீங்க காம்ப்ளெக்ஸ் கொரிஸ்லாம் போறதா இருந்தா நீங்க ரொம்ப காம்ப்ளெக்ஸ் எழுத முடியாது. ரொம்ப காம்ப்ளெக்ஸ்னா நீங்க மேனுவலா தான் எழுதி ஆகணும். இதுல வந்து என்னன்னா உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி ப்ரொஜெக்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் கீழே உங்களுக்கு என்னெல்லாம் வந்திருக்கும்னா ஈக்குவல்ஸ் கொரி, அதே மாதிரி இன் கொரி, பிட்வீன், லைக், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து டேட்டா ஃபில்டர் பண்ணுமோ அதெல்லாம் அங்க வந்துடும். ப்ரொஜெக்ஷன் கீழே என்ன ஆகும்னா உங்களுக்கு மேக்ஸ், மின், அந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க எஸ்கியூஎல்ல, ஆவரேஜ், கவுண்ட் எடுக்கிறது, இது எல்லாம் ப்ரொஜெக்ஷன்ஸ்ல வரும் உங்களுக்கு. ஸோ மெயினாக கிரைட்டீரியா அந்த 2 இதை வச்சு தான் எல்லா கொரிஸும் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன், இன்னொன்று ப்ரொஜெக்ஷன். இதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் வந்து கிரைட்டீரியாவில் வந்து ஓகே அது அடுத்தது வரேன். ஃபர்ஸ்ட் இதை பார்த்துடலாம். இப்போ இது ஒரு பேசிக்காக ஒரு லாகின்காக எழுதுகிற கொரி. சும்மா யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு அப்படியே டேட்டா மேட்ச் பண்ணி எடுக்கிறதுக்காக. இப்போ இதில் நான் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் கொரி கீழே எழுதியிருக்கிறது பார்த்தீங்கன்னா அதே தான். ஒரு கிரைட்டீரியா ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இதில் கொரி எப்படி பண்ணியிருக்கேன்னா ஈக்குவல்ஸ் மதன் இருக்கான்னு செக் பண்ணுறேன். அப்புறம் பிட்வீன் வந்து ஏஜ் 25 to 50 இருக்கான்னு செக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஜெண்டர் வந்து மெயில் இருக்கான்னு செக் பண்ணுறேன்.
அப்புறம் டேட்டா வந்து வர்ற டேட்டா எனக்கு அசெண்டிங் ஆர்டர்ல வரணும். ஸோ இப்போ நான் அந்த கொரியை ரன் பண்ணும்போது இப்போ நான் வந்து ஓகே இந்த இதுக்கு கொடுக்கல. ஓகே இந்த கொரி கொடுத்துருந்தானே என்ன ஆகும்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எஸ்டிடிஎஸ் வேர் ஜெண்டர் ஈக்குவல்ஸ் மெயில்னு வரும். இப்போ ஜெண்டர் மெயில்ங்கிறப்ப எனக்கு வந்து இதில் ஒரு 1 lakh ரெக்கார்டு இருக்காங்க. இதை நான் அசெண்டிங் ஆர்டர்ல ஆர்டர் பண்ணணும். ஐடி வச்சுன்னா ஆர்டர் பண்ணிடலாம். ஆர்டர் பண்ணிட்டு எனக்கு ரெக்கார்ட்ஸ் வந்து 1000 ரெக்கார்ட்ஸ் இருக்கு, இல்லை எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் எடுத்துட்டு வரணும். இது ஸ்டார்டிங் பாயிண்ட் 1. அதுல இருந்து எத்தனை ரெக்கார்ட்ஸ் எடுத்துட்டு வரணும், இந்த மாதிரி லிமிட்ஸும் செட் பண்ணிக்கலாம். இதுல 51 கொடுத்தோம்னா 51th ரெக்கார்ட்ல இருந்து ஒரு 50 ரெக்கார்ட்ஸ், அப்போ 51 to 100 ரெக்கார்ட்ஸ் எடுத்துட்டு வரும். இது மோஸ்ட்லி வந்து லார்ஜ் ரெக்கார்ட்ஸ் இருக்கும் போது நீங்க யூசருக்கு பேஜ் நம்பர் வச்சு ஃபார்ம் பண்ணணும்னா இது கொடுத்துக்கலாம். ஸோ நீங்க ஃபில்டர் கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி நீங்க ரெஸ்ட்ரிக்ஷன் எவ்வளவு வேணாலும் அப்ளை பண்ணிட்டே வரலாம். அப்ளை பண்ணிட்டே வந்துட்டு ஆர்டர் பண்ணணும்னா ஆர்டர்னு ஒரு மெத்தட் இருக்கும். அதை வச்சு நீங்க அசெண்டிங் ஆர்டரா டிசெண்டிங் ஆர்டரா எந்த ஃபீல்டை வச்சு பண்ணணும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இது பேஜ் நேஷன் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ரிசல்ட், மேக்ஸ் ரிசல்ட். ஃபர்ஸ்ட் ரிசல்ட்ங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட். மேக்ஸ் ரிசல்ட்ங்கிறது அதுல இருந்து எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் எடுத்துட்டு வரணும். இந்த மாதிரி கிரைட்டீரியா ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியா நம்ம ஆஃப்செட் போடுவோம்ல சார், அதானே சொல்றீங்க? அதேதான். ஓகே. இதுல நீங்க எல்லா கொரிஸும் முடிச்சதுக்கு அப்புறம் லிஸ்ட்னு ஒண்ணு இருக்கும். அவ்வளவுதான். அங்க யூனிக் ரிசல்ட் அந்த மாதிரி லிஸ்ட்னு கொடுத்தோன்னா கொரி ரன் ஆயிரும். இது வந்து கொரி ஃபார்மேஷனுக்கு தான். இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எஸ்டிடிஎஸ் வேர் ஜெண்டர் ஈக்குவல் டு மெயில், அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் அண்ட் அந்த ஆர்டர் பை அசெண்டிங் ஆர்டர் ஐடி லிமிட் 51 to 100. இந்த கொரி வந்து இப்போ இதுல ஃபார்ம் ஆகுது. ஓகே. அப்படின்னா அந்த ஃபார்மட்டையும் நம்ம ஃபாலோ பண்ணணும்ல சார்? இப்போ ஒரு கொரியில வந்து லிமிட் லாஸ்ட்டாக தான் கொடுக்கணும், அந்த இதையும் வந்து ஆமா நம்ம ஆமா இதை ஆமா ஃபாலோ கரெக்ட். பண்ணணும். ஆமா, நீங்க ஆட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து ஆர்டர் கொடுக்க முடியும். ஓகே ஓகே சார். மாத்தி கொடுத்தீங்கன்னா எஸ்கியூஎல் ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு கீழே எரர் அடிக்கும், அவ்வளவுதான். ஓகே ஓகே சார். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய கொரிக்கு நம்ம வந்து எதுவுமே இது எழுதல, ஒரு லைன் கூட எஸ்கியூஎல் கொரி எழுதல, எல்லாமே இதுலயே பண்ணிடலாம். ஓகே ஓகே சார். இதுல நீங்க ப்ரொஜெக்ஷன் அப்ளை பண்ணணும்னா உங்களுக்கு கடைசியா அப்ளை பண்ணணும். ப்ரொஜெக்ஷனுக்கு இதெல்லாம் தேவைப்படாது. ப்ரொஜெக்ஷன் அப்ளை பண்றதா இருந்தா கிரைட்டீரியா டாட் ஃபில் நீங்க வந்து இது ஃபர்ஸ்ட் ஆண்ட் கொரிஸ்லாம் போட்டுக்கலாம், அப்புறம் ப்ரொஜெக்ஷன். ஸோ இது என்ன ஆயிரும்னா இப்போ மதன்ங்கிற நேம்ல இருக்கிற எல்லா டேட்டாஸும் எடுத்துட்டு அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் எடுத்து ரிட்டர்ன் பண்ணிடும். இப்போ இது கொடுக்கலன்னா டைரக்டா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ்ல ஆவரேஜ் கொரி எடுத்துரும். நம்ம எஸ்கியூஎல்ல எழுதுவோம்ல, செலக்ட் ஆவரேஜ் ஆஃப் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் சொல்லி போடுவோம்ல, வேர் அதேதான் ஏஜ்னு சொல்லி இது பண்ணிட்டு. ஆமாம் சார். ஸோ அந்த கொரி அப்படியே ஃபார்ம் பண்ணிடும். எப்படி போடும்? செலக்ட் ஸ்டார் ஆவரேஜ், எனக்கு எதுவும் ஒரு ஃபீல்டு ஐடி தான் இருக்கு. ஆவரேஜ் ஐடி ஆஃப் ஐடி ஃப்ரம் ஸ்டிடிஎஸ் டேபிள் நேம். காலம் ஐடி எஸ்ஐடி. ஓகே. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் தான் அதுவும் எடுத்துட்டு வரும். ஸோ நீங்க இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன்ஸும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொரி எனக்கு ஃபார்மேஷனே வேண்டாம் அப்படின்னா அந்த ரெண்டாவது ஃபார்மேட் ஒன்று இருக்கும், கிரியேட்டரோட ஹைபிரிடோட கொரி லாங்குவேஜ். அது இந்த உங்களுக்கு அதே செஷன்ல தான் மேல இந்த கான்செப்ட் இப்போ நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன்ல, செஷன் டாட் கிரியேட் கிரைட்டீரியான்னு கொடுத்ததுக்கு பதிலாக செஷன் டாட் கிரியேட் கொரின்னு கொடுக்கணும். இங்க வந்து அந்த செலக்ட் ஸ்டார்லாம் வேண்டாம், சிம்பிளா ஃப்ரம். இது பாத்தீங்கன்னா டேபிள் நேம் கிடையாது, இது வந்து இந்த ஜாவாவோட கிளாஸ் நேம் கொடுக்கணும். அதுதான் டிஃபரன்ஸ் வரும். டேபிள் நேம் வச்சு எழுத மாட்டீங்க, டேரக்டா அந்த கிளாஸ் நேம் கொடுக்கணும். வேர் யூசர் நேம்ங்கிறது பாத்தீங்கன்னா ஜாவாவோட வேரியபிளோட ஃபீல்டு, இது அதோட நம்ம வேரியபிள் தான், மெம்பர் வேரியபிள். கோலன் ஜேடிபிஸ்ல கொஸ்டின் மார்க் போடுவாங்க. கொஸ்டின் மார்க் பதிலாக கோலன் வச்சு ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் நீங்களே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதுக்கு டாட் செட் ஸ்ட்ரிங் ஆஃப் அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிளுக்கு என்ன டேட்டா போகணும் கொடுத்துட்டு ஃபைனலா டாட் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது கொரி வந்து ஃபார்ம் ஆயிடும்.
சார் அப்போ இப்போ 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 யூசர் மாரி யூசர் 1, யூசர் 2 இல்ல கொடுக்கலாம். யூசர் 3 அந்த மாரி. அப்போ ஓகே. ஜாயின்ஸ் நம்ம போடணும்னா போட்டுக்கலாமா? ம். எல்லாமே கொடுக்கலாம் இல்ல. அண்ட் பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் ஒய் :y கொடுத்துட்டு இது முடியாது. உங்களுக்கு இந்த கொரி வந்து உங்களுக்கு இது ஒரு பில்டர் மாதிரி தான் வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே. டாட் செட் ஸ்ட்ரிங் ஆஃப் ஒய் இப்படி கொடுத்துடலாம். இப்போ எக்ஸ்ல வந்து யூஸ் நேம் செட் ஆகும், ஒய்ல பாஸ்வேர்ட் செட் ஆகும். ஸோ ஒரு எஸ்கியூஎல் கொரி நீங்க நார்மலா எழுதுற மாதிரி எழுதுவீங்க. எழுதும் போது என்ன வித்தியாசம்னா நீங்க ஜாவா கிளாஸ் நேமையும் ஜாவா வேரியபிள் நேம் வச்சு எழுதணும். ஆனா இது வந்து ஈக்குவல் டு ஸ்டார் கரெக்ட்டா சார்? இப்போ ஆமா. ஸ்டார் வந்து நீங்க இப்போ கொடுத்தாங்கன்னா அது டிஃபால்ட்டா ஸ்டார் எல்லா டேட்டாவும் எடுத்துட்டு வரும். இப்போ ஒன்லி நான் ஏதாவது 2, 3 இது மட்டும் செலக்ட் பண்ணணும்னா? அது ஜென்ரலா இங்க அவ்வளவா பண்ண மாட்டோம் அந்த மாதிரி. ஏன்னா ஓகே. இப்போதைக்கு வந்து அதான் சொல்லல உங்களுக்கு அந்த மெமரி பேண்ட்வித்ல ப்ராப்ளம் இல்லைங்கிறதுனால ரொம்ப அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா என்ன ப்ராப்ளம் வரும்னா நாளைக்கு நீங்க 3 ஃபீல்டு எடுக்கிறதுக்கு ஒரு கொரி, 4 ஃபீல்டு எடுக்கிறதுக்கு ஒரு கொரின்னு அதுக்கே நிறைய கொரி எழுதணும். ஆ ஓகே சார். நீங்க புரிஞ்சது. அது எடுக்கிறது எடுத்துருங்க. எடுத்துட்டு டைனமிக்கா வேணுங்கிறத வச்சு ப்ராசஸ் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா 4 ஃபீல்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, ஓகே சார். டேபிள்ல இருந்து எடுக்கிறதுல ஏதாவது செக்யூரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்லாம் இருக்கு. இதுக்கு நம்ம எல்லா இடம் எடுக்கக்கூடாது. அப்படி இருந்தா வேணா கொரி பிரிக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க கொரி ஃபில்டரே பண்ண வேண்டாம். ம். ஓகே சார். ஓகே. இதுல நான் கமெண்ட்ல வச்சிருக்கிறது எஸ்கியூஎல் கொரி. பியூர் ஜாவா எஸ்கியூஎல் கொரி. செஷன் டாட் கிரியேட் கிரைட்டீரி கிரியேட் எஸ்கியூஎல் கொரி. அப்படியே நீங்க டேபிள்ல ரன் பண்ண அதே கொரியை தூக்கி கொண்டு வந்து இங்க ரன் போட்டுருங்க. போட்டுட்டு இதோட ரிசல்ட் எடுத்து எந்த ஜாவா கிளாஸ்ல பைண்ட் பண்ணணும் கொடுத்துட்டீங்கன்னா இந்த ரிசல்ட் எடுத்து இதுங்க பைண்ட் பண்ணி கொடுத்தோம். இது பியூர் எஸ்கியூஎல் கொரி. இது ரெக்கமெண்டடே கிடையாது ஹைபர்நெட்ல. ஒரு பேக்வர்ட் காம்படபிலிட்டிக்காக கொடுத்துருக்காங்க. நீங்க பழைய ப்ராஜெக்ட்ல இருந்து இங்க வரீங்க, பழைய கொரி ஒண்ணு இருக்கு, அதை அப்படியே ரன் பண்ணணும். ஸோ இல்ல அது ஒரு காம்ப்ளெக்ஸ் கொரி ஹைபர்நெட்ல எழுத கஷ்டமா இருக்கு, அது அப்படியே இருக்கட்டும், அப்புறம் மாத்தி ஏதாவது பக் வந்துடக்கூடாது அப்படிலாம் நினைச்சீங்கன்னா அந்த கொரி அப்படியே தூக்கி உள்ள போட்டுடலாம். எனி எஸ்கியூஎல் கொரி உள்ள தூக்கி போட்டீங்கன்னா அப்படியே ரன் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது ஒரு பேக்வர்ட் காம்படபிலிட்டிக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹைபர்நெட்ல இந்த 3 கொரி ஃபார்மேட்ஸ் தான் எப்பவுமே யூஸ் பண்றது. சார் ஜாயின்லாம் இதில் எப்படி சொல்லுவீங்க? என்ன கொரி வேணாலும் உள்ள போடுங்க. போட்டுட்டு அதோட ரிசல்ட்டுக்கு வந்து இல்லை சார், அதில் இல்லை சார். இப்போ நம்ம கீழே இருக்க அந்த இது கிரியேட் கொரி கீழே சார், எஸ்கியூஎல் கொரி இதுவா இந்த இதில். ஆ கிரியேட் கொரியில சொல்றீங்களா? இல்லை சார், இப்போ நான் ஜாயின் எழுதணும்னா நார்மலாக எந்த மெத்தட் சார் யூஸ் பண்ணணும்? ஃபஸ்ட்டு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் மெத்தடா இல்லை இந்த கிரியேட் கொரியா? ஓகே. நீங்க வந்து கிரியேட் கொரி தான் வரணும். அங்க எஸ்கியூஎல் அதுல எழுத முடியாது. ஓகே. அந்த மேல இருக்கிற கிரியேட் கிரைட்டீரியால நீங்க ஜாயின்ஸ் எல்லாம் போக முடியாது. ஸோ ஜாயின்ஸ் வேணா இங்க எழுதிக்கலாம் நீங்க. ம் ஓகே. சார் இப்போ ஒரு எஸ்கியூஎல் ஃபைலா வச்சு ரன் பண்ற மாரினா? அது இது சப்போர்ட் ஆகுமா ஃபைலெல்லாம் இங்க ஹைபர்நெட்ல? சப்போர்ட் ஆகாது. அப்படி வச்சு ரன் பண்ண முடியாது. சார் இப்போ நெறைய ப்ராஜெக்ட்ல இப்போ நமக்குலாம் பார்த்தீங்கன்னா, பெரிய கோடா எஸ்கியூஎல்ல இருக்கும். ஆ ம். அந்த மாரி ஒரு ஃபைல் 2, 3 ஃபைல் இருக்கும்ல சார். அந்த மாரி தானே வச்சிருப்போம் நம்ம காமனா? ஜென்ரலா இங்க அதுக்கு சப்போர்ட் இந்த மாதிரி இல்லை. இவ்வளவு நாள் அப்படி எதுவும் நான் யூஸ் பண்ணது இல்ல. ஓகே. ஏன்னா இங்க மோஸ்ட்லி வந்து ரொம்ப ஜாயின்ஸ் எல்லாம் வந்து எழுத மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு டேபிள்ல இருந்து டேட்டா எடுப்போம். அதோட பிரைமரி கீ வச்சு இன்னொரு டேபிள் எடுப்போம். அதை வச்சு அப்படியே அந்த ஸ்ப்ளிட் பண்ணி தான் எழுதுவோம் நிறைய. ஒரே இதுக்குலாம் அவ்வளோ நெஸ்டட் எழுத மாட்டோம். ஓகே, ஓகே சார். ஏன்னா அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா கொரிய நாளைக்கு ரீயூஸே பண்ண முடியாத மாதிரி இருக்கும். ஓகே சார். இல்ல எங்க இதுல போனாலாம் ஷெட்யூலர் ஜாப்க்கு யூஸ் பண்றோம். இப்ப எப்படின்னா, ஒரு ஓஹோ. டேட்டாவ கொண்டு போய் அத எடுத்துட்டு வரணும். ஸோ ம், அந்த ம். இதுக்கெல்லாம் நாங்க வந்து போட்டு அது ஷெட்யூல் பண்ணி விட்டோம்னா, அந்த ரிப்போர்ட் எடுத்து கொண்டு போய் யூசர் குடுத்துருவோம். அவ்வளோதான் அந்த மாரி. ஸோ ஓகே. அதுக்கெல்லாம் நம்ம பெரிய பெரிய கோடா தான் நாங்க எழுதி வச்சிருப்போமா. ஸோ அதுக்கு நாங்க இங்க அது JDBC டெம்ப்ளேட்ல வந்து கொரி ஃபார் ஆப்ஜெக்ட்டா ஏதோ அந்த மாரி ஏதோ யூஸ் பண்ணுவோம் நாங்க. ஸோ அதான் கேட்டேன். இப்போ மாடர்ன் அப்ளிகேஷன்ஸ்லாம் நிறைய அப்படி போறதே கிடையாது.
அவங்க ஓகே. இந்த ப்ரொசீஜர் கர்சர் இதெல்லாம் எழுதுறதே வந்து ஏதாவது மைக்ரேஷன் அப்பதான் எழுதுவாங்க. ஓகே. நிறைய நேரத்துல ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ்ல அதை எழுதவே மாட்டோம். ஓகே. டேட்டாபேஸ் ஸ்கேலே பண்ண முடியாம ஆயிரும் அது அப்படி ரொம்ப எழுதுனா. ஆ. ஓகே சார். அதனால அது ஏன்னா நாளைக்கு டேட்டாபேஸை பிரிக்கணும், டேபிள்ஸ் இது பண்ணணும்னாலே அது கஷ்டமாயிரும். ஓகே. ஸ்ட்ரக்சரே தொட முடியாத மாதிரி ஆயிரும். சார் எல்லா ப்ராஜெக்ட்லயுமே நம்ம என்டிட்டி வச்சு தான் எழுதுவோமா? இல்ல என்டிட்டியே இல்லாம கூட நம்ம ப்ராஜெக்ட் எழுதுற சிச்சுவேஷன் இருக்குமா? 99% என்டிட்டி வச்சு தான் பண்ணுவோம். ஓகே. ஸோ என்டிட்டி இல்லைன்னா நீங்க நாளைக்கு லாஜிக்கே நீங்க பில்ட் பண்றது கஷ்டமா இருக்கும். ம். ஓகே சார். அப்புறம் ஃபீல்டு என்ன இருக்கு அதெல்லாம் தெரியாமலே போயிடும். அப்புறம் கொரி உங்களுக்கு ஓகே. கோட் இருக்கு, நீங்க டேபிளை பார்த்து அதை எக்ஸிக்யூட் பண்ணாம நீங்க அதை ஒர்க்கே பண்ண முடியாம போயிடும். ம். ஓகே சார். உங்களுக்கு என்டிட்டி இருந்தாதான் உங்களுக்கு புரியும். ஓகே இல்ல யூசர் நேம் வருது, பாஸ்வேர்ட் இருக்கு, ஏஜ் இருக்கு, இந்த ஃபீல்ட் இருக்கு, அது இருக்கு, எல்லாமே புரியும். ஓகே. நம்ம ஹைபர்நெட்டோட சைட்ல இது கிளியரா கொடுத்துருப்பாங்க. இது நார்மல் எஸ்கியூஎல் கொரி, அதுல இருந்து எப்படி இது மாறுது. இதுதான் அஃபிஷியல் சைட்டா சார்? ஜேபாஸ். ஆமா 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 இதுதான். இது ஜேபாஸோட ஓகே. இதுதான். ஓகே. உங்களுக்கு கொரி வந்து இதுல டீடைல்டாவே கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் வருதுன்ட்டு. மேஜர் எதுவும் டிஃபரன்ஸ் இருக்காது, எல்லாம் அந்த டேபிள் நேம் கிளாஸ் நேம் தான் மாறும். ஓகே சார். பட் இதுவே இப்போதைக்கு ரொம்ப இப்போ புது ப்ராஜெக்ட்ஸ்ல யாரும் யூஸ் பண்றதில்ல. பழைய ப்ராஜெக்ட்ல இது இருக்கும், இருந்துச்சுன்னா நீங்க இதை பார்த்து இதெல்லாம் பார்த்தாலே கொஞ்சம் அப்படியே எழுதிடலாங்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப காம்ப்ளெக்ஸா சார் புது ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்றதுன்னா அப்புறம் எப்படி சார் எடுப்பாங்க? நான் நார்மலா அந்த புது வேல்யூ ப்ராஜெக்ட் எடுத்து எல்லாம் திரும்பி அந்த ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபி வந்துருச்சு நிறைய. ஓகே சார் ஓகே சார். ஸ்ப்ரிங் பூட்டோட அந்த டேட்டா ஜேபி கான்செப்ட்ஸ் வந்துட்டாங்க. ஸோ அதுதான் இப்போ மெஜாரிட்டியா யூஸ் பண்றாங்க. பட் ஹைபர்நெட்டும் ஸ்டில் அப்டேட்டட் ஃப்ரேம் ஒர்க் தான், இப்போ வரைக்கும் அப்டேட்ஸ் போயிட்டு தான் இருக்கு. இது அவுடேட்டட்லாம் கிடையாது, எல்லாம் ஸ்ப்ரிங். ஏன்னா ஓப்பன் சோர்ஸ்ங்கிறனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஸோ இப்போ மெஜாரிட்டி 90% வந்து எல்லாரும் ஸ்ப்ரிங் பூட்டுக்கு வந்துட்டாங்க, ஸ்ப்ரிங் பூட்டோட டேட்டா ஜேபிக்கு வந்துட்டாங்க. ஸோ ரிலீசஸ் ஓகே இதுக்கு போயிட்டு தான் இருக்கு. அப்டேட்ஸ் February 28 வரைக்கும் அப்டேட்ஸ் வரதான் செஞ்சிருக்கு. ஸோ அடுத்து ஹைபர்நெட்டோட 7 வருது, 6க்கு அடுத்து. அதனால ஹைப்ரிட் ஃப்ரேம் ஒர்க் ஒரு நல்ல ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க இப்போ நிறைய பேர். ஆனா பழசம் வந்து ஏதாவது ப்ராப்ளம்னா தான் மாத்துவாங்க. அதனால பழைய ப்ராஜெக்ட் ஹைப்ரிட்ல நல்லா ஒர்க் ஆயிட்டு இருக்குன்னா அது அப்படியே ஒர்க் ஆயிட்டே தான் இருக்கணும் 10 வருஷத்துக்கு. புதுசா எழுதுறது டேட்டா ஜேபிஐல ஈஸியா இருக்கு, அவ்வளவுதான். பழசு எல்லாத்தையும் கண்டிப்பா டேட்டா ஜேபிஐக்கு மாத்துவாங்களான்னு கேட்டாலும் மாத்த மாட்டாங்க யாரும். 90% பழைய ஹைப்ரிட் கூட அப்படியே இருக்கும், யாருமே மாத்த மாட்டாங்க. சார் ஏன்னா அப்ப அதுல இருக்கிறது ரியல் இஷ்யூ டைம்லயும் இருக்குது, ப்ராஜெக்ட் நான் நிறைய என்ஹான்ஸ் பண்ணணும், அப்படிலாம் ஏதாவது இருந்தாதான் மாறணும். இது ஒர்க் ஆயிட்டு இருக்குது, எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஸ்டில் என்ஹான்ஸ்மெண்ட்டும் ஈஸியா தான் இருக்குன்னா அப்படியே இருக்கும், அவ்வளவுதான். ஓகே சார். இப்போ நம்ம XML கான்ஃபிகரேஷன்லாம் யூஸ் பண்ணோம்ல, ஆமா, ஸோ அதே மாதிரி தான் எல்லா ஹைபர்நெட் ப்ராஜெக்ட்லையுமே யூஸ் பண்ணுவாங்களா, இல்லை XMLக்கு பதிலாக வேற கான்ஃபிகரேஷன் இருக்கோ? எக்ஸ்எம்எல்க்கு பதிலா ஓகே, இது எக்ஸ்எம்எல் வந்து நீங்க இது ஜாவாலே எழுதிக்கலாம். இதே கோட் வந்து இல்ல, அப்படியே ஜாவால ஒரு ஃபைலா எழுதுவாங்க. அப்போ ரியல் டைம்ல எப்படி சார் யூஸ் பண்ணுவாங்க? XML யூஸ் பண்ணுவாங்களா, ஜாவா கூட யூஸ் பண்ணுவாங்களா? ரெண்டுமே இருக்கும். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல வந்து ப்ராஜெக்ட் வெளியே வச்சுக்கிடுவாங்க, மாத்திரைக்கு ஈஸியா இருக்குங்கிறதுக்காக. ஓகே. சில பேருக்கு அதுக்கு மாத்திர நீடே இருக்காது, ஜாவாலே இருக்கட்டும்னு விட்டுருவாங்க. ஓகே. நீங்க வெளியே வைக்கிறதா இருந்தா அங்க பார்த்து நீங்க வந்து வெளியே இருக்க ஒரு பார்த்து நீங்க கான்ஸ்டன்டா கொடுத்து வச்சுக்கலாம். அந்த ஃபைல என்ன சேஞ்ச் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சேஞ்சஸ் புது சேஞ்சஸ் எடுத்துக்கலாம். ஓகே.
அப்படிங்கிறப்ப சில பேருக்கு வந்து இது ஃபிளெக்சிபிளா இருக்கும், சில பேருக்கு வந்து அது மாத்த வேண்டிய நீடே இருக்காது. அதனால ஜாவாலே எழுதி விட்டுருவாங்க கோட ஃபுல்லா. ஓகே, ஓகே சார். ஸோ பட் நான் இப்ப பார்த்த வரைக்கும் இன்டர்வியூல நிறைய ப்ராஜெக்ட் சிஎஃப்ஜி ஃபைல் போட்டு தான் எழுதுவாங்க. ஓகே சார். ஏன்னா இது பெரிய அது மாதிரி ஃபைல் கிடையாது ஸ்லோ டவுன் பண்றதுக்கு. ஸ்ப்ரிங்ல வர்ற ஓகே, மாதிரி ரொம்ப ஹெவி கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் கிடையாது. சிம்பிளா வந்து ஒரு டிரைவரும் கனெக்ஷன், ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன், டெஸ்டிங், எஸ்ஐடி, யூஐடி நிறைய என்வரன்மெண்ட் மாற்றும்போது அந்த ஃபைல்ஸ்லாம் ரீப்ளேஸ் பண்றீங்க. சார் உங்கள் வாய்ஸ் ரொம்ப உள்ளே போகுது சார். எல்லாருக்கும் அதே மாதிரி தான் இருக்குதா? ஆமா சார். ஓகே, இப்போ கிளியரா இருக்கா? இப்ப கிளியரா இருக்கு. ஓகே, அது ஜூம் இது ஏதாவது ரொம்ப அரேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் வந்து அது அவங்களோட இதுதான். சில பேர் நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் சிஎஃப்ஜி ஃபைல் வச்சிருப்பாங்க. அது மாத்துறது ஈஸியா இருக்கும் ஃபைல. ப்ராஜெக்டை பில்ட் பண்ணிட்டு 2-3 கான்ஃபிகரேஷன் ஃபைல் வச்சிருப்பாங்க. இது வந்து டெஸ்டிங்கான சிஎஃப்ஜி ஃபைல், இது ப்ரொடக்ஷனுக்குரியது, இது எஸ்ஐடியோடது, இது யூஐடியோடது நிறைய வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஃபைலை போட்டு ரன் பண்ணாங்கன்னா அது அந்த கான்ஃபிகரேஷன்ல ஓட ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அதனால சில பேர் இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க சிஎஃப்ஜி வந்து. பட் அது இல்லாமலே எழுதுவாங்க, அதை தூக்கி உள்ளே எழுதிடுவாங்க கோட் லாஜிக் வந்து. ஓகே சார். என்கிட்ட எல்லாமே சிஎஃப்ஜி வச்சுதான் இருக்கு, பட் சிஎஃப்ஜி இல்லாமலே பண்ணிக்கலாம் நீங்க. சார் இன்டர்வியூல கேட்கும்போது மோஸ்டா என்ன கொஸ்டின்ஸ் இதுல இருந்து வரும் சார்? இன்டர்வியூல இப்ப கேட்கறதே குறைச்சிட்டாங்க. ஹைபர்நெட்டே கேட்கறது இல்லையா? ஆமா, ஓகே, பழைய ப்ராஜெக்ட்ஸ் ஓகே, இருந்துச்சுன்னா கேக்குறாங்க, இல்லைன்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. பட் ஆனா உள்ள போனா ப்ராஜெக்ட்ஸ்ல இருக்குது, கோடு நிறைய இருக்குது ஹைபர்நெட்ல. ஆனா ஓகே. இன்டர்வியூல ஹைபர்நெட் ரொம்ப கேட்க மாட்டேங்கிறாங்க. ஓகே சார். ஓகே. ஏன்னா அப்படி இப்ப கேட்டா லாஸ்ட் டைம் மீதி அட்டன் பண்ண யாருமே வந்து ஹைபர்நெட்ல கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 10 இன்டர்வியூல ஒரே ஒரு இன்டர்வியூ தான் ஹைபர்நெட் கொஸ்டின்ஸே கேட்டதா சொன்னாங்க. என்ன மாதிரி சார் கேட்பாங்க? ஹைபர்நெட் வந்து என்ன வெர்ஷன் யூஸ் பண்றீங்க, ஸோ அதுல வந்து ஹெச்கியூஎல் கொரினா என்ன, ஹெச்கியூஎல் கொரிக்கும் எஸ்கியூஎல் கொரிக்கும் என்ன வித்தியாசம், ஸோ இந்த மாதிரி தான் 2-3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஓகே, ஸோ ஓகே இவங்க சார். வந்து எல்லாம் ஹைபர்நெட் பழைய ப்ராஜெக்ட்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்கேன், இப்போ எல்லாம் டேட்டா ஜேபியை தான் யூஸ் பண்றேன் இன்னொன்னு. அதுல அப்புறம் ரொம்ப டீட்டெயில்டா கேட்கலையே, எல்லாம் டேட்டா ஜேபியை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா. அப்புறம் வந்து எங்க ப்ராஜெக்ட்ல ஹைபர்நெட் இருக்குது, பட் நீங்க அதை ஹேண்டில் பண்ணிடுவீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ப்ராப்ளம் இல்லை, பண்ணிடுவேன். சரி ஓகேன்ட்டாங்களா. ஹைபர்நெட்ல அதுக்கு மேல பெருசா கேட்கலையா கொஸ்டின்ஸ். ஓகே எல்லாம் சார். ஸ்ப்ரிங்கோட ஓகே, டேட்டா ஜேபியில தான் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஓகே இவங்க சார். ஹேண்டில் பண்ணும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதான் ஸோ ப்ராஜெக்ட் வந்து ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் முன்னாடி உள்ள ப்ராஜெக்ட்ல ஹைபர்நெட் யூஸ் பண்ணேன், இப்போ ரீசெண்டா ஒரு 2-3 இயர்ஸ் ஹைபர்நெட் யூஸ் பண்ணல, எல்லாமே ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபியை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரின்னு அதுல ரொம்ப டீட்டெயிலா போகலன்ட்டாங்க கொஸ்டினும். ஓகே சார். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும்னு இல்லை, பட் தெரிஞ்சுக்கிடுங்க. நான் நாளைக்கு எங்கேயா ஒர்க்ல இது உங்களுக்கு வந்துச்சுன்னா அப்படியே கம்ப்ளீட்டா பிளைண்டா இல்லாம இருக்கிறதுக்காக. ஓகே, ஓகே சார். ஸோ நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஸ்ப்ரிங்கோட ரெஸ்ட், ஸ்ப்ரிங் பூட்டு, இனி அடுத்த செஷன் ஸ்ப்ரிங்கோட டேட்டா ஜேபிஐ வருவேன். ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்க எம்விசி கூட கொஞ்சம் விட்டுறலாம், பிரச்சனை இருக்காது. அது நாளைக்கு ப்ராஜெக்ட்ல இருந்தா பார்த்துக்கிடுங்க. இன்டர்வியூக்குன்னு ரொம்பலாம் படிக்கணும்னு நீட் இருக்காது. சார் திரும்பி சொல்லுங்க சார். ஸ்ப்ரிங் ரெஸ்ட்டு இல்ல, இப்ப நடத்தின வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ரெஸ்ட், ஸ்ப்ரிங் பூட், இது வந்து ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்தது நான் இனி நடத்த போறது வந்து டேட்டா ஜேபிஐ நடத்துவேன். ஸோ ஸ்ப்ரிங் சார் ரெஸ்ட், டேட்டா ஸ்விங்கு ஜேபிஐ. ரெஸ்ட்டும் பூட்டும் ஒன்று தானே சார்? இல்ல, பூட் வந்து மேல ரேப்பர், பட் அது கேட்பாங்கன்னு சொல்றேன். ரெஸ்ட்டும் ஓகே, பூட்டும் ஓகே, ஒண்ணும் கிடையாது. ரெஸ்ட் வந்து நீங்க பூட் இல்லாமலே பண்ணலாம். ஓகே. ஸ்ப்ரிங் ரெஸ்ட் நம்ம முதல்ல பண்ணும்போது ஸ்ப்ரிங் பூட்டை யூஸ் பண்ணல. ரொம்ப குழப்புது சார். ஆமா. அந்த இல்ல ஸ்ப்ரிங் ஃபர்ஸ்ட் நம்ம எம்இசி எம்பிசி படிக்கும் அந்த இதுக்கு போது முன்னாடி நம்ம நடந்தது. எம்பிசி படிச்சோம், அப்புறம் ஸ்ப்ரிங் ரெஸ்ட் பார்த்தோம், அதுக்கப்புறம் தான் ஆமா பூட். சார். கரெக்டா? ஆமா, கரெக்ட். ம். அப்ப நான் ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் யூஸ் பண்ணும்போது ஸ்ப்ரிங் பூட்டே நான் வரல.
மேனுவலா எடுத்து போடுறது கரெக்ட்டா சார்? ஆஹ் அதனா ரெஸ்ட் சரி. ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் பூட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்த ரெஸ்ட்டை எப்படி பூட்ல ரன் பண்றதுன்னு உள்ள கொண்டு வந்து காட்டினேன் ரன் பண்ணி. ஆமா சார். கரெக்ட். அதனால ரெஸ்ட் ரன் பண்ணணும்னா பூட் கண்டிப்பா வேணுமான்னு கேட்டா நீடு கிடையாது. நார்மல் ஸ்ப்ரிங் ப்ராஜெக்ட்லயே நீங்க பண்ணலாம் ரெஸ்ட் வந்து. ஸ்ப்ரிங் பூட் வந்தீங்கன்னா உங்களுக்கு அது சிம்பிளிஃபைடா இருக்கும், அவ்வளவுதான். கான்ஃபிகரேஷன் பெருசா எழுத வேண்டாம், டிபெண்டன்சி எல்லாம் அதுவே பார்த்துக்கிடும், டாம் கேட் அதுவே இன்டர்னலா வந்துடும். இதெல்லாம் நம்ம ஸ்ப்ரிங் பூட் வச்சு பண்ணும்போது ஒரு பெனிஃபிட்டா இருக்கும், அவ்வளவுதான். ஓகே சார், புரிஞ்சு. சரி, ஓகே. ஸோ இதெல்லாம் அப்படியே பாருங்க.